ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு லெசனில் 5 லெக்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 6வது லெக்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சது ப்ளஸ் அவங்க எந்த கண்ட்ரிஸ் பிலாங், அதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ஆர்ச்சிமீட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் டிஸ்கவரி என்ன கேட்டிங்கன்னா, பிரின்சிபிள் ஆஃப் பயோஎன்சி, பிரின்சிபிள் ஆஃப் லீவர் அப்படிங்கிறாங்க. அவருடைய கண்ட்ரி வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து கிரீஸ். கலீலியோ கலிலி, லா ஆஃப் இனர்ஷியா, கண்ட்ரி இட்டாலி. கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ், வேவ் தியரி ஆஃப் லைட், ஹோலாண்ட். ஐசக் நியூட்டன், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ப்ளஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ப்ளஸ் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், யுனைடெட் கிங்டம். மைக்கேல் ஃபேரடே, இவர் வந்து லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதெல்லாமே ஒவ்வொரு சாப்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த சயின்டிஸ்ட்டை பொறுத்து அவங்க கண்டுபிடிச்ச குவான்டிட்டிக்கும் யூனிட் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன் அப்படிங்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சார். ஸோ ஃபோர்ஸுங்கும்போது அவரோட ஃபோர்ஸோடைய யூனிட் என்ன கேட்டிங்கன்னா நியூட்டன். ஏன்னா அவர் தானே கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க பேரையே யூனிட்டாக கூட வச்சுக்கிறாங்க. அடுத்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லியிருக்காரு. யுனைடெட் கிங்டம் தான். ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ், இவர் தான் ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸுங்கிற சயின்டிஸ்ட்டு. ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஜெர்மனி. ஜேசி போஸ், அல்ட்ரா ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ், இந்தியா. WK ரொயன்ஜன், எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிச்சது ரொயன்ஜன் தான், ஜெர்மனியில். ஜேஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான், UK. மேரி ஸ்க்ளோடவ்ஸ்கா கியூரி, மேரி கியூரி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க தான். டிஸ்கவரி ஆஃப் ரேடியம் அண்ட் பொலோனியம், ஸ்டடீஸ் அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, போலாண்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, E=mc² கொண்டு வந்தது அந்த சயின்டிஸ்ட்டு தான். ஸோ ஜெர்மனி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விக்டர் ஃப்ரான்சிஸ் ஹெஸ், காஸ்மிக் ரேடியேஷன், ஆஸ்ட்ரியா. RA மில்லிகன், மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ், USA. ஏர்ன்ஸ்ட் ருதர்ஃபோர்ட், நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம், நியூசிலாந்து. நெயில்ஸ் போர், குவாண்டம் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், டென்மார்க். சர் CV ராமன், இனாலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை மாலிகுல்ஸ், இந்தியா. லூயிஸ் விக்டர் டி ப்ரோகல் வேவ்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர், ஃப்ரான்ஸ். MN சாகா, தெர்மல் அயனைசேஷன், இந்தியா. SN போஸ், குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியா. உல்ஃப்கேங் பவுலி, எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஆஸ்ட்ரியா. என்ரிகோ ஃபெர்மி, கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன், இட்டாலி. வெர்னர் ஹைசன்பர்க், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். அதாவது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த சயின்டிஸ்ட் தான், ஜெர்மனி. நெக்ஸ்ட்டு பால் டிராக், ரிலேட்டிவிஸ்டிக் தியரி ஆஃப் எலக்ட்ரான், குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், UK. எட்வின் ஹபிள், எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், ஹபிள்ஸ் கான்ஸ்டன்ட், அவங்க தான் கண்டுபிடிச்சது. ஸோ USA. ஏர்ன்ஸ்ட் ஆர்லாண்டோ லாரன்ஸ், சைக்ளோட்ரான், USA. ஜேம்ஸ் சாட்விக், நியூட்ரான், UK. ஹைடுகி யுகாவா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோர்ஸ்னு உண்டு, தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், ஜப்பான். ஹோமி ஜே பாபா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அவரை கேஸ்கேட் ப்ராசஸ் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன், இந்தியா. லெவ் டேவிட்வோ லாண்டவ், தியரி ஆஃப் கண்டென்ஸ்டு மேட்டர், லிக்விட் ஹீலியம், ரஷ்யா. சந்திரசேகர் லிமிட், ஸ்ட்ரக்சர் அண்ட் எவால்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், இந்தியா. ஜான் பார்டீன், டிரான்சிஸ்டர்ஸ், தியரி ஆஃப் சூப்பர் கண்டக்டிவிட்டி, USA. CH டவுன்ஸ், மேசர் அண்ட் லேசர், USA. அப்தஸ் சலாம், யூனிஃபிகேஷன் ஆஃப் வீக் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், பாகிஸ்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, லிங்க் பிட்வீன் டெக்னாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ். டெக்னாலஜிக்கு ஃபிசிக்ஸ்க்கு லிங்க் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னா லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நியூக்ளியேட்டர்னா
நியூக்ளியர் ஃபிஷன் அட்டாமிக் தியரி ஃபுல்லாக கண்ட்ரோல் நியூக்ளியர் ஃபிஷன். ரேடியோ அண்ட் டெலிவிஷன்னா ஜெனரேஷன் ப்ரொபகேஷன் டிடெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். கம்ப்யூட்டர்ஸ் டிஜிட்டல் லாஜிக். லேசர்ஸ் லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அது கொடுத்துட்டாங்க, லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ப்ரொடக்ஷன் ஆஃப் அல்ட்ராஸ் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி. ராக்கெட் ப்ரொபல்ஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கன்வர்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. அதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். கன்வர்ஷன் ஆஃப் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றுறது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் பெர்னோலிஸ் பிரின்சிபிள் இன் ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ். அடுத்து பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர்ஸ் மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். சோனார் ultrasonic waves, reflection of ultrasonic waves. Optical fibers, total interreflection of light. Non-reflecting coatings, thin film optical interference. Electron microscope, wave nature of electrons. Photocell, photoelectric effect. Fusion test reactor, tokamak. Magnetic confinement of plasma. Giant meter wave radio telescope, GMRT ன்னு சொல்லுவாங்க. Detection of cosmic radio waves. Bose-Einstein condensate. Tapping and cooling of atoms by laser beams. Bose-Einstein condensate என்ன சொல்கிறாங்க அப்படின்னா tapping and cooling of atoms by laser beams and magnetic fields அப்படின்னு சொல்கிறாங்க. லேசர் பீம்ஸ் வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வச்சு ஆட்டமை கூல் பண்ணுறதும் ட்ராப்பிங் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்பவே எல்லாமே ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த நீட் எக்ஸாம் இல்லை, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டிஸ்கவரிஸ் வச்சு கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.